அன்பு இறை மக்களே, திருச்சி மறை மாவட்டத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் தலைமையில் அருட்தந்தையர்கள், இருபால் துறவியர், 2000த்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்ட இம்மாபெரும் நிகழ்வின் சிறப்பு கண்ணோட்டம் நாளை மாலை 6 மணிக்கு நமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. காண காத்திருங்கள். மண்ணில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரே, உன் வேலைப்பாடுகள் எத்துணை எத்துணை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்திருக்கிறேன். ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல ஆண்டவர் எவர் மீதும் அன்பு செலுத்துவதில்லை. சாலமோனின் ஞான நூல் 7:28. ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல ஆண்டவர் யாவர் மீதும் அப்பேற்பட்ட அன்பை செலுத்துவதில்லை. அன்பு இறை சமூகம் என்ற நாளில் ஞானத்தை குறித்த ஒரு தெளிவை இறைவன் நமக்கு தர இருக்கிறார். ஞானமே உருவானவர் அவர், ஞானம் நிறைந்த கன்னியிடம் பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த காலை பலியில், இந்த கல்வாரி பலியாக இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்திமதி தான், என் அன்பு பிள்ளைகளே, என்னிடமிருந்து பிறப்படுத்த நீங்கள் ஞானத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். படைப்பின் தலைவனே, பரம்பொருள் இறைவனே, நன்றி நன்றி. படைப்பின் இறைவனே, பரம்பொருள் தலைவனே, நன்றி நன்றி. படைப்பின் இறைவனே, பரம்பொருள் தலைவனே, நன்றி நன்றி. படைப்பின் இறைவனே, பரம்பொருள் தலைவனே, நன்றி நன்றி. அபிஷேக ஆவியே, ஆட்கொள்ளும் அன்பே, 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 நன்றி நன்றி. நிலையான நிம்மதியே, நிறைவான சொந்தமே, நன்றி நன்றி. நிலையான நிம்மதியே, நிறைவான சொந்த
சொந்தமே. நன்றி நன்றி. நிலையான நிம்மதியே நிறைவான சொந்தமே. நன்றி நன்றி. நிலையான நிம்மதியே நிலையான சொந்தமே. நன்றி நன்றி. நன்றி நன்றி. எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி இறைவனிடம் வேண்டிட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் செபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 4 முதல் 13 வரை. அந்நாள்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உன் அடியாராகி என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறுபிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீயே என் கோவில், நீ
வாழ்வின் ஆசையிலே. வார்த்தையின் வடிவத்தில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோவில், நீயே என் தெய்வம், நீயே என் கோவில் ஆண்டவனே. நீயே என் கோவில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வின் ஆசையிலே. நீயே என் கோவில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வின் ஆசையிலே. நீயே என் கோவில், நீயே என் தெய்வம், நீயே என் கோவில் ஆண்டவனே. நீயே என் கோவில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வின் ஆசையிலே. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம் 30 தொடங்கி 34 வரையுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தலைமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன்பு அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளில் நாம் கேட்க காத்திருக்கிறோம். இறைவன் இறை வார்த்தை வாயிலாக நம்மோடு பேசி நம்முடைய ஞானக்கண்களை திறக்கப் போகிறார் என்று தான் நான் சொல்லுவேன். அதுதான் நடக்கும் என்று நானும் இன்றைக்கு நம்புகிறேன்.
இன்றைக்கு நீங்கள் திருப்பலியினுடைய தலைப்பை கூட பார்த்திருப்பீர்கள். இங்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் ஒரு மைய சிந்தனையாக எடுத்திருந்தேன். இந்த உலகம் வந்து ஒரு விளம்பர உலகமாய் மாறி இருக்கிறது. எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டாக தான் இருக்குது. எல்லா பொருட்களும் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் வாங்குகிறாங்க. நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க, இந்த அந்த பொருள் கிடைக்கும், இங்கே தரமான பொருள் கிடைக்கும், இங்கே தங்க நகை கிடைக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா? என்னுடைய கற்பனை இதுதான். இங்கு நகை கிடைக்கும், இங்கு வெள்ளி கிடைக்கும், இங்கு வைரம் கிடைக்கும், இங்கு வைதூரியம் கிடைக்கும், இங்கே லேப்டாப் கிடைக்கும், இங்கே காஸ்ட்லியான செல்ஃபோன் கிடைக்கும் இப்படின்னு கடையாக வச்சுட்டு அதுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஷாப் இங்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் போவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஞானத்தை குறித்த ஒரு தேடல் அல்லது இந்த விஸ்டம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம புரிந்து வைத்திருக்கிற தன்மையிலேயே ஒரு தொய்வு இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். நான் நிறைய நேரங்களில் புத்தகங்கள் வாங்குவதற்காக நான் புத்தக சாலைக்கு செல்வது உண்டு. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படி நான் போகிற நாட்களில் நான் பார்ப்பேன், மக்கள் பெரும்பாலும் அந்தந்த ரேக்காக பிரித்து வச்சுருப்பாங்க. அது பெரும்பாலும் பார்க்குற நேரங்களில் மக்கள் அதிகமாக எந்த புத்தகத்தை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னா, பணக்காரன் ஆவது எப்படி, எளிமையாக ஆங்கிலம் பேசுவது எப்படி, அல்லது சமையல் குறிப்புகளை பார்ப்பதற்கு நிற்பாங்க, அல்லது ஆளுமை நிறைந்த மனிதர்களுடைய வரலாற்று புத்தகங்களை வாங்குவதற்கு நிற்பாங்க. இந்த ஞான கதைகள் அப்படின்றத பற்றியோ அல்லது ஆன்மீகத்தை பற்றியோ சொல்லக்கூடிய அந்த புத்தகங்களை வாங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையே மிக மிக குறைவு. இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஞானம் என்பது இரண்டாம் தர பட்டம் பட்டிருக்கிற ஒரு காரியமாக, இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களோடு இறைவார்த்தை வாயிலாகவே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பு இறை பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு ஞானியிடம் ஒருவர் போய் கேட்டாராம், சுவாமி, நான் ஞானம் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள், நான் உங்களை மானசீக குருவாக ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், நான் ஞானத்தை அடைய வேண்டும், ஞான முக்தி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். உடனே அந்த ஞானி சொன்னாராம், ஐயா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த மனிதர் வந்து குருவிடம் கொடுத்தாராம். குரு அந்த பேப்பரில் பார் அப்படின்னு எழுதி வச்சாராம். பார் அப்படின்னா பார்க்கிறது, பார் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாராம். உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம், ஐயா உங்களுக்கு தெரியுமா முனிவரே, நான் உங்களை பார்ப்பதற்கு குருஜி, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் ஆகி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் எத்தனையோ குருக்களை அல்லது எத்தனையோ எனக்கு வழிகாட்டிகளாக இருப்பதற்கு எத்தனையோ பேர் என்னைய தேடினாங்க, என்னிடம் இருக்கிற செல்வம், என்னிடம் இருக்கிற வசதி, எனக்கு இருக்கிற பேருக்கு எத்தனையோ பேர் என்னைய ஒரு சீடனாக வைத்துக்கொள்ள விரும்பினார்கள், நான் உங்களை தேடி பிடிச்சி வந்து நிற்கிறேன், எளிமையாக ஒரு பேப்பரில் பார்னு எழுதி கொடுக்குறீங்களே அப்படி சொல்லி கேட்டாராம். அப்படியா தம்பி, திருப்பி அந்த பேப்பரை வாங்கினாராம். வாங்கிட்டு, நீ முக்தி அடைவதற்கு, ஞானம் அடைவதற்கு இன்னொரு வழி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருக்கு பக்கத்திலேயே இன்னொரு பார் அப்படின்னு எழுதி வச்சாராம். அவனுக்கு ஒன்றுமே புரியலை, பயங்கரமான கோபம், என்னை ரொம்ப நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்க குரு, நான் வந்து உங்களை எவ்வளோ பெரிய ஞானின்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த பாருன்னு சொல்கிறதுக்காண்டி அவங்கள உலகமே நல்ல ஞானின்னு சொல்லி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டானா. அப்போ அந்த முனிவர் அந்த பையனுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் சொன்ன 2 பாருமே முக்கியமான பார், ஒன்று நீ உன்னை பார், இரண்டாவது பார்ப்பார் என்று எழுதியிருக்கிறேன், கடவுள் உன்னை பார்ப்பார் அப்படின்னு சொன்னாராம். பியூட்டிஃபுல் வசனம். இன்றைக்கி நீங்கள் இந்த மறையுரையோட மொத்த செய்தியை உங்களால் உள்வாங்க முடியலை, அல்லது உள்வாங்குவதற்கு இல்லை மறந்துடும் ஃபாதர், எனக்கு நான் டெய்லி மறையுரை கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே ஃபாதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பார்ப்பார் இதை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை பாருங்கள், உன்னை பார், இரண்டாவது உன்னை பார்ப்பதை கடவுள் பார்ப்பார். இதுதாங்க ஞானத்திற்கான ஒரு வழி. இதைத்தான் இன்னைக்கு சாலமோன் அடைந்ததாக, சாலமோன் கேட்டதாக இன்றைக்கு நாம் இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு 2 காரியத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணுங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கிறத வைத்து, படிக்கிறத வைத்து, அறிந்ததை வைத்து, நம்ம ஒரு துறையில் இருக்கிற நமக்கு பாண்டித்தியத்தை வைத்து நாம் என்ன சொல்கிறோம், ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்லுகிற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது. இளையராஜா வந்து இசையில் வந்து அதனுடைய எல்லையை தொட்டவர் அப்படின்னா சொல்கிறாங்க. அவர் பெயரில் ஒரு ராகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் ஞானியா அப்படின்னு கேட்டால் அவரை ஞானி என்று சொல்ல முடியாது. அந்த துறையில் அவர் அறிவுள்ளவராக இருக்கிறார், அறிந்திருக்கிறார், அவ்வளோதான், தெரிந்து வைத்திருக்கிறார். அப்போது அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது பேரறிவு அப்படின்னு நான் புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம்? எப்படி ஃபாதர் ஒரே வார்த்தையை புரிந்து கொள்வது? அறிவு, ஞானம் என்பது பேரறிவு, அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நம்முடைய ஞானிகளாக இருக்கலாம், அல்லது நாம் ஒரு சில பேரை வந்து நமக்கு வழிகாட்டிகளாக வைத்திருக்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது ஞானம் அல்ல,
இழப்பதும் கொடுப்பதும் தான் ஞானம் அப்படின்றத நான் புரிந்து கொள்கிறேன். அப்படின்னா ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொற்றொடராக நான் உங்களுக்காக எளிதாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். The process of unlearning is wisdom. அவ்வளோதான். The process of unlearning is a wisdom. The process of getting is a knowledge. பெற்றுக்கொள்வது knowledge. The process of getting is knowledge. The process of losing is wisdom. இவ்வளோதாங்க, ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்லை. இயேசு ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது இன்றைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரை பற்றி தான் நம்ம பேச கேட்க இருக்கிறோம். சாலமோன், இவங்க ரெண்டு பேருமே இழப்பதற்கு தயாராக இருந்த அந்த லூசிங் themselves, அவர்களை இழக்க 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 இறைவன் உள் வருகிறார். அதுதான் ஞானமாய் பார்க்கப்படுகிறது. இறைவார்த்தின் அடிப்படையில் இந்த ஞானத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? ஞானத்தால் வருகிற செல்வம் தான் எல்லாவற்றிலும் மேலானது. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம் 3:14 இப்படி சொல்கிறது: வெள்ளியை விட ஞானமே மிகு நலன் தருவது, பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதாங்க உலகத்தில் இருக்கிற நம்ம வைத்திருக்கிற அழியக்கூடிய எல்லா செல்வங்களையும் கடந்து நிற்கிற ஒரு பெரும் சக்தி எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஞானத்துக்கு இருக்கிறது. இந்த ஞானத்தை தேடுறதுக்கு இன்றைக்கு நாம் ரொம்ப 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 கஞ்சத்தனம் காட்டுகிறோம், அதை குறித்த அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஒரு முறை இப்படி தான் ஒருத்தருக்கு நிறையா படிச்சிருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, அறிவு பேரறிவு பற்றி சொன்னேன்ல, நிறையா படிச்சிருக்கிறாரு. அவர் 1க்கு 2 டாக்டரேட் வாங்கி வச்சிருக்காரு, ஏகப்பட்ட டிப்ளமோ பண்ணி வச்சிருக்கிறாரு, நிறைய நேஷனல் செமினார்ஸ், இன்டர்நேஷனல் செமினார்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. இவரே நிறைய இன்டர்நேஷனல் செமினார்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ், அவர் கொடுத்த பங்களிப்பு, அவர் அட்டன் பண்ண செமினார்ஸ், அவர் படிச்சிருக்க பட்டப்படிப்பு எல்லா சர்டிஃபிகேட்டும் வீட்டில் இருக்குது. பட் அந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ படிச்சிருக்கிற நமக்கு கிடைக்காத முக்கியத்துவம் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிற அல்லது தியானம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு முனிவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதே அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்குள் இருக்கிறது. அந்த விதத்தில் நிறைய பேரை கம்பேர் பண்ணி பார்க்கிறாரு. ஜீசஸ் பெருசா ஒரு பட்டப்படிப்பும் படிக்கலையே, ஆனால் அவரை போய் இன்றைக்கு மகான் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே, அவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் போல, ஏசண்டவரை போல, புத்தரை போல முக்கியமான ஒரு சில மனிதர்களோடு தன்னையே கம்பேர் பண்ணி பார்க்கிறார். நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், அவங்க ஒன்றும் படிக்கலையே, அவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் எப்படியாவது நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் படிப்பை காட்டிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அப்போ இது போல ஒரு குருவிட்ட போறாரு. அந்த குருவிட்ட போய் சொல்றாரு, நான் இவ்வளோ படித்திருக்கேன், 2-3 டாக்டரேட் முடிச்சிருக்கேன், ஏகப்பட்ட டிப்ளமோ வச்சிருக்கிறேன், ஏகப்பட்ட எம்எஸ்சி வச்சிருக்கிறேன், நிறைய நேஷனல் செமினார் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு இதில் நிறைவில்லை, என்னால் ஞானத்தை கண்டுகொள்ள முடியவில்லை, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த குரு சொன்னாராம், அப்படியாக்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு இதே மாதிரி வாங்க, வரும்போது யூ பிரிங் ஆல் யுவர் சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் சான்றிதழ்களையும் என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துட்டு அதில் ஏதாவது பிழை இருக்குதான்னு பார்க்குறேன், ஏன்னா இவ்வளோ படித்து உங்களுக்கு ஞானம் இல்லைன்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கட்டாய நாளைக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன், எனக்கு ஞானத்துக்கு வழிகாட்டுங்க, நானும் இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு மனுஷனாக வரணும் அப்படின்னு சொன்னாராம். அவர் எல்லா சர்டிஃபிகேட்லையும் அவர் எடுத்துட்டார். 10ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ்லேருந்து SSLCலேருந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு மொத்த சர்டிஃபிகேட்டையும் ஒரு கட்டு நிறையா கொடுக்குறாரு. பாருங்க, இது பூரா என் சர்டிஃபிகேட், இட்ஸ் ஆல் இன் மை நேம், என்னுடைய சர்டிஃபிகேட்டு தான், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். வாங்கிட்டு அந்த மனுஷனை உட்கார சொல்லிட்டு அந்த குரு என்ன பண்ணாராம், டக்குன்னு சர்டிஃபிகேட் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார், கிடுக்கிடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். இவனுக்கு பயங்கரமான கோவம் ஆகி போச்சு. ஐயோ, நம்ம படித்த சர்டிஃபிகேட்லாம் தூக்கிட்டு ஓடுறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுன்னு விரட்டுறாரு. கடைசியில் ஊரை சுற்றி அப்படியே தெருவை சுற்றி அந்த முனிவர் கரெக்டாக நின்ற இடத்துலேயே நின்றுட்டார். இப்போது அவன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சான், என்ன மனுஷன் அப்படி இருந்துருக்கிறீங்க, உங்களை நம்பி சர்டிஃபிகேட்டை கொடுத்தேன் பாருங்க, நல்ல வேளை உங்களை திருப்பி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் கேட்டாராம், இந்த கேள்வியை கேட்டார், ஏன் மௌன, நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் படித்த அறிவு எல்லாமே உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நம்பாமல் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டு தான் உங்கள் அறிவு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் கற்றது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது, அது இந்த உலகத்திற்கு பயன்படும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வருதோ அப்போ தான் கண்ணா நீ ஞானத்தை அடைய முடியும். இன்னமும் நீ இந்த சான்றிதழை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னாரா. இன்றைக்கி நிறையா பேர் படித்து 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 முட்டாள்களாக மாறி வருகிறார்கள், அல்லது சுய புத்தி இழந்தவர்களாக மாறி வருகிறார்கள், அல்லது சமூக அக்கறையற்றவர்களாக மாறி வருகிறார்கள். ஆனால் ஞானம் பெருக பெருக, 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் பெருக பெருக அது அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், இந்த சமூகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், படைத்த இறைவனுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதைத்தான் இன்னைக்கு சாலமோன் மிக அழகாக செய்கிறார். ஆண்டவரையே வெற்றி கொள்கிறார் பாருங்களேன், கடவுளுடைய மனசையே உருக்கிறார் தன்னுடைய பதில் மூலமாக. அப்போ படித்த அறிவு என்பது அறிவு கூட கூட இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு பேராபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. படித்தவன் தானே இன்னைக்கு எல்லா விதமான அணு ஆயுதங்களையும் கண்டுபிடிக்கிறான்.
படித்தவன் தானே எல்லா விதமான கொலைக்கான காரணங்களை, புதிய புதிய யுத்திகளெல்லாம் அவன் தானே கண்டுபிடிக்கிறான். படித்தவன் தானே நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடக்கிறான் ஒரு இடத்துல வச்சு. அறிவு பெருக பெருக தன்னை குறித்து, அந்த சமூகத்தை குறித்து அக்கறை குறைந்து போய்விடுகிறது. தன்னை பற்றி அக்கறை மட்டும் வளர்கிறது. ஆனால் ஞானம் பெருக பெருக இந்த சமூகம் வளரும். தனி மனிதனும் மகிழ்வாக இருப்பான். அவனை படைத்த இறைவனும் பிரபஞ்சத்துக்கும் அதனால் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அப்படின்றதான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறேன். ஒன்று, ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. இரண்டாவது, ஞானம் நம்மை கடவுளுக்கு உகந்தவர்களாக்கும். ஞானம் நம்மை கடவுளுக்கு உகந்தவர்களாக்கும். அதுதான் நம்ம லூக்கா நற்செய்தி 2:14 அந்த வசனத்தில் பார்க்கிறோம். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற பொழுது அந்த செய்தி சொல்லப்படுகிறது. நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா நமக்கு ஞானம் தேவை. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு 2 தலைமுறைக்கு முன்பாக இன்றைக்கு 40 வயதில் இருக்கிற மனிதனுக்கு இருக்கிற ஒரு ஞானமானது இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு அல்லது இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களுக்கு இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்றைக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நமக்கு அன்பு காட்ட, நம்மளை அரவணைக்க, நம்மளை கண்டிக்க, கட்ட பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய உறவுகள் கூட இருந்தார்கள். அவர்கள் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு குடும்பம் சுருங்கி விட்டது. உறவுகள் மிக மிக நெருங்கிய வட்டத்திற்குள் வந்து விட்டதன் காரணமாக அன்பு காட்டுவதற்கும் ஆட்கள் இல்லை, அரவணைக்கவும் ஆட்கள் இல்லை, கண்டிக்கவும் ஆட்கள் இல்லை, கட்ட பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்படி ஒரு தனித்துவமான தனித்தீவா யாரும் இல்லாத நிலைக்கு இன்றைய சமூகம் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் அறிவு இருந்தால்தான் இந்த சமூகத்தோடு நான் போராட முடியும். அறிவு இருந்தால்தான் நான் நினைத்திருக்கிற காரியத்தை இந்த சமூகம் சொல்லுகிற அந்த உயர்ந்த எல்லையை நான் அடைய முடியும் என்று ஓடுகிற இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு ஞானம் மிக மிக தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. தன்னை அறிவதற்கும் இந்த படைப்போடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஞானம் தேவை என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது இன்றைக்கு நான் சொன்ன இந்த லூக்கா நற்செய்தி 2:40 சொல்கிறது. குழந்தையை வளர்ந்த ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்த ஒன்றாய் இருந்தது. அதே போல மூன்றாவது ஒரு காரியம், நம்ம ஞானத்தின் மூன்றாவது வெளியே என்ன பார்க்குறோம்னா, வலிமையை விட ஞானம் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. வலிமை, உடல் வலிமையை விட ஞானம் சிறந்தது. அது என்னன்னு தெரியல. இந்த சமீப காலமாக வலிமையை விட ஞானம் சிறந்தது என்பது சபை உரையாடல் புத்தகம் 9:16 விவிலியத்தில் இருக்கிற அந்த வசனத்தை தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு நியூ ட்ரெண்ட் அப்படின்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 6 பேக் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. புஜ பலாத்காரத்தோடு இருக்கணும், நல்ல மசில்ஸ்லாம் நல்லா வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று, தன்னை தற்காத்து கொள்வதற்கு அது தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய தற்காப்பு கலைகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளைகள் நிறைய கற்றுக்குறாங்க. சிலம்பு கற்றுக்குறாங்க, கராத்தே கற்றுக்குறாங்க, குங்ஃபு கற்றுக்குறாங்க. ஏகப்பட்ட வித்தியாசமான கலைகளை எல்லாம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். உடலையும் அப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை மெனக்கிறாங்க. தவறு என்பது இல்லை, இதை தவறு நாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உடல் வலிமையை விட ஞானமே சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அழிய போகிற இந்த உடலுக்காக இந்த உலகத்தோடு தொடர்புடைய இந்த உலகத்தோடு நான் விட்டுட்டு போகிற இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி, இந்த உடலை 4 பேர் அழகாக இருக்கிறது, நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இவ்வளோ மெனக்கிற நாம் அல்லது நாம் எல்லாருமே, ஆனால் அழியாத ஒரு காரியமாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஞானத்தை குறித்து, இந்த ஞானத்தை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைதிரை, குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. சாலமோனின் ஞான நூல் 4வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைதிரை, குற்றமற்ற வாழ்க்கையை உண்மையான பழுத்த முதுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் முடி நரைச்சி போனவர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஞானம் என்பது அந்த நரைதிரையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை இன்றைக்கி நமக்கு சொல்லுது. அடுத்ததாக சாலமோனின் ஞான நூல் 8:4 இப்படி சொல்கிறது. ஞானமே கடவுளை பற்றிய மெய்யறிவுக்கு புதுமுகம் செய்து வைக்கிறது. ஞானம்தான் கடவுளையே நமக்கு அறிமுகப்படுத்தும். அப்போ நமக்கு இன்னைக்கு கடவுள் மேலே இருக்கிற பக்தி குறைஞ்சி போச்சு, கடவுள் மேலே இருக்கிற பயம் குறைஞ்சி போச்சு, கடவுள் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சி போச்சு. அன்பு, பக்தி, பயம் மூணுமே வேறு வேறு. அதனால தான் 3 வார்த்தையாக சொல்கிறேன். அன்பு இல்லை, கடவுள் மேலே பக்தி இல்லை, கடவுள் மேலே பயம் இல்லை. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உண்மையான நமக்கு ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லாதனால தான் நான் இருப்பதும் இயங்குவதும் இறைவனால் தான் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. ஞானமே கடவுளை பற்றிய மெய்யறிவுக்கு புதுமுகம் செய்து வைக்கிறது. அவருடைய
அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அவையே. அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அவையே. சாலமோனின் ஞான நூல் 8:4 இப்படி சொல்லுகிறது. இன்னும் ஒரு இறைவார்த்தை சொல்லுகிறேன். பாருக் 4:1 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. ஞானமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய ஒரு நூல். ஞானமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய ஒரு நூல் என்றும் என்றும் நிலைக்கக்கூடிய திருச்சட்டம். அதை கடைபிடிப்போர் அனைவரும் வாழ்வர், அதை கைவிடுவோர் உயிரை இழப்பர். பாருக் 4:1 சொல்கிறது. ஞானமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம பைபிள் அட்டை டு அட்டை படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி வரை படிக்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து நம்ம திருவழிபாடு வரை முழுமையாக நம்ம படித்து வைத்திருக்கிறோம். நாம மாத்திரமல்ல, ஒவ்வொரு மதத்திலுமே ஒவ்வொரு சமயத்திலும் சமய நூல்களை படிப்பதன் மூலமாக நாம் இறை அன்பை பெற்றுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு விவிலியத்தையும் அல்லது புனித நூல்களையும் படிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடையாத ஞானத்தை, அவர்கள் அடையாத ஒரு இறை அன்பை, இறைவனுடைய ஞானத்தை யார் பெற முடியும்னா, ஞானமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய ஒரு நூல். உண்மையான இறை ஞானத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா பைபிளை படித்ததற்கு அது சமமாக மாறும். அப்போ இந்த தேவ பயம், தேவ அன்பு, தேவ பக்தி இவையெல்லாம் நமக்குள் வருகிற பொழுது ஞானம் நமக்குள் வரும். திருப்பாடல்கள் 104:24 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவரே, உன் வேலைப்பாடுகள் எத்துணை எத்துணை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். இன்றைக்கு இந்த உலகம் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று தெரியவில்லை. உலகம் படைக்கப்பட்டு பலவிதமான அறிவியல் ஒரு மாதிரி சொல்லுகிறது, ஆன்மீகம் ஒரு மாதிரி சொல்லுகிறது, மெய்ஞானம் ஒரு பக்கம் இருக்கிறது, அஞ்ஞானம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் உலகம் படைக்கப்பட்டது எப்போது என்று தெரியவில்லை. அறிவியல் சொல்லுகிறபடி பார்த்தாலும் கூட ஒரு எல்லைக்கு மேல் அறிவியலால் இந்த உலகம் எப்படி தொடங்கியது அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஏனால் அந்த முடியாத இடத்தில், இயலாத நிலையில், தெரியாது என்கிற நிலையில் தான் எல்லாம் தெரிந்த இறைவன் அந்த இடத்துல வர்றாரு அப்படின்னு நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த செடி, இந்த பூசையில் பார்க்குறீங்க, முன்னாடி இந்த இலைகள்லாம் இருக்குது. ஏன் பச்சை பச்சைன்னு இருக்குது? அது கருப்பு கலராக அது மாதிரி இருக்கக்கூடாதா? அதனுடைய அழகை கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஆண்டவர் என்னது, பறவைகளுக்கு உணவு கொடுப்பது போல தன்னுடைய அழகை எதில் காட்டுகிறார் என்று சொல்லி அந்த மலர்களில் காட்டுகிறார். இங்கே வச்சிருக்க பூக்கள்லாம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு பூரும் ஒவ்வொரு கலராக இருக்குது. இதுதான் கடவுளுடைய ஞானம். திருப்பலி வைக்கிற எத்தனையோ ஃபாதர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குற நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கும். நிறத்தால், குணத்தால், இனத்தால், நம்முடைய எண்ணத்தால், சிந்தனையால் வேறுபட்டு இருக்கிறோம். இது எல்லாமே கடவுளுடைய ஞானத்திலிருந்து வந்தது. இவை அனைத்துமே இறைவனுடைய ஞானத்தினால் வந்ததினால்தான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு வரை இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஞானம் நமக்குள் வர வேண்டும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆவதாக, ஞானம் உள்ளவரையே கடவுள் அன்பு செய்வார். 4வது, ஞானம் உள்ளவரைத்தான் கடவுள் அன்பு செய்வார். ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவது இல்லை. சாலமோனின் ஞான நூல் 7:28 சொல்கிறது, ஞானத்தோடு வாழ்பவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல கடவுள் எதன் மீதும் அன்பு செலுத்துவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அப்படியே நீங்கள் முதல் வாசகத்துக்கு வாங்களேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாலமோன்ட்ட போய் கேட்குறார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், எது கேட்டாலும் நான் தரக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சாலமோன் என்ன செய்யலை, உடனடியாக எதையுமே கேட்கவில்லை. சாலமோன் அப்படியே ஆண்டவருடைய மனசை அப்படியே உருக்குற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார். ஆண்டவரே, எங்கள் அப்பா தாவீது இந்த மக்களை பேரன்பு கொண்டு நேசித்தார். அவருக்கு பிள்ளையாக என்னையை படைச்சு கொடுத்துருக்குறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. என்னையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய அல்லது இந்த மக்களுக்கு ராஜாவாக நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் அப்படியே புகழ்ந்து சொல்கிறார். உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேனும் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கை கணக்கிட முடியாத பெருந்தொகையினர். எனவே இந்த மக்களுக்கு நீதி வழங்க முடியும் என்னது, இந்த மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தாரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவரே சொல்றாரு, அப்படி நீங்க கொடுக்கவில்லை என்று சொன்னால் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க வேற யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அவர் இதை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் கடவுள் இந்த கேள்வியை கேட்கிறார், உனக்கு என்ன வர வேண்டும் என்று. ஆண்டவர் எதிர்பார்த்தது போலவே அவர் விரும்புகிற அந்த ஒரு கேள்விக்கான பதிலை ஆண்டவர் பெற்றுக்கொண்டதுனால அவர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊரில் சந்தோஷத்தில் உச்சந்தலை தெரியாமல் உள்ளங்கால் தெரியாமல் உச்சம் தெரியாமல் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறதுனே தெரியல, ஆண்டவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிட்டார் இந்த பதில்னால. அப்படியே சந்தோஷத்தில் உச்சத்தில் போயிட்டு என்ன பேசுகிறோம்னே தெரியாது போல பேசுறது போல இன்றைக்கு வசனம் இருக்கு பாருங்களேன். நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமல்லவா கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்போது நீ கேட்டபடியே உனக்கு ஞானத்தை தருகிறேன்.
அதற்கு நிகராக, அதாவது உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததும் இல்லை, உமக்கு பின்னே இனிமேல் எவரும் வரப்போவதும் இல்லை. சந்தோஷத்து உச்சத்தில் ஆண்டவர் சொல்றார். உச்சனது அன்பு போதையில் ஒரு பேசுவாங்க பார்த்தீங்களா, தன்னையே மறந்து பேசிட்டு இருக்கார். இன்னமே உன்ன மாதிரி ஒரு ஆள் உனக்கு முன்னே இல்லை கொன்னா உனக்கு பின்னே இல்லை. அதோட சொல்றார், இந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு நான் வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சத்திய பிரமாணத்தை செய்து கொடுக்கிறார். என்ன பெருசா சாலமோன் செஞ்சிட்டாரு, என்ன பெருசா கேட்டாரு? ஆண்டவர் எனக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆண்டவர் விரும்புகிற பதிலை அவர் விரும்புகிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இந்த ஞானம் எங்கு கிடைக்கும்? மீண்டுமாக முதல் கேள்விக்கு வருகிறேன். ஞானம் எங்கு கிடைக்கும்? அது கடவுளிடம்தான் கிடைக்கும். ஞானம் எங்கு கிடைக்கும்? அது கடவுளிடம்தான் கிடைக்கும், அவருடைய பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். அப்படின்றதான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சாலமோன் வாயிலாக நமக்கு சொல்வதாக நான் உணர்கிறேன். நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்களாலும் கூட ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் தனிமையான இடத்திற்கு கூட்டிச் செல்கிறார். அவர்களோடு தனிமையில் பேசுகிறார். பணிக்கு செல்கிறார்கள், வருகிறார்கள், நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம், பேய்களை ஓட்டினோம், நோய்களை குணமாக்கினோம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களோடு பேசுகிறார். ஓய்வெடுக்க வழி கொடுக்கிறார். தன்னை அறிந்து கொள்ள, தன்னை சுய ஆய்வு கொள்வதற்கு அவர்களுக்கான நேரத்தை ஆண்டவர் ஒதுக்கி கொடுக்கிறார். அந்த ஞானத்தில் பிறக்கக்கூடிய ஒரு கிளையாகத்தான் மக்கள் மீது கொண்ட பரிவை இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்கிறது. என் அன்பு உரை சொந்தங்களே, காலம் ஒரு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகம் ஒரு திசை நோக்கி நம்ம ஈர்க்கிறது. அன்பு முக்கியமா எவ்வளவு முக்கியமோ, அமைதி எவ்வளவு முக்கியமோ, அதே போல ஞானம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு பேரறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஞானம் அடிப்படையாக இருக்க வேண்டும். அறிவின் மீது ஞானம் கட்டப்படக்கூடாது. இந்த ஞானத்தின் மீது நம்முடைய அறிவு கட்டப்பட்டது என்று சொன்னால் அனைத்தையும் படைத்த ஆண்டவர் அவருடைய உள்ளம் குளிர நம்மை நிறைவாக சாலமோனை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க இறையருள் வேண்டி மன்றாடுங்கள். ஆமென். ஆண்டவர் அனைத்திலும் நிறைய உண்மை போட்டுள்ளோம். அருள்பெருக்கின் தப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிலத்தினுடைய மனிதொழிப்பின் பயணமான தப்பத்தை கொடுக்கிறோம். இவை எங்களுக்கு வாழ்வழிக்கு மாண்புமாக மாறும். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவோடு ஏற்று எங்களது மீட்பின் அடையாளமாய் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தோடு அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உம்மை புகழ்கின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றி போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தவராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசானா ஓசானா. வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிடைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுதியான எங்களை ஏற்றுக்கொண்டிருமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியினால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த நாள் பலியொப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவருடைய நன்றி நிறைந்த உள்ளத்தை நீ தொடர்ந்து ஏறெடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் வேண்டுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை பாராமல் உம் மீது திருகவையாய் நாங்கள் கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே,
நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கிற நம் ஆண்டவர் இன்றைக்கு சாலமோனின் ஞான நூல் 7:28 சொன்னது போல ஞானம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் அன்பு செய்கிறார். நம்ம எல்லோரையும் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க, அறிவெல்லாம் கடந்த இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அறிவை கடந்த பேரறிவுக்குள் நாம் நுழைந்து செல்ல நம்மை அழைப்பு கொடுத்திருக்கிறதோடு மட்டுமல்லாமல் சாலமோனை நமக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். பலிபீடத்தில் எல்லா காரியங்களும் முடித்துவிட்டு இரவு உறங்குகிற பொழுது கனவில் வந்த ஆண்டவருக்கு சாலமோன் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், சாலமோன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கேள்விக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார். அந்த ஞானத்தை இறைவன் நமக்கும் தர வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும். கடவுளை அறிந்து கொள்வதில், அவரை நாடி தேடுவதில் ஆர்வமுள்ள பிள்ளைகளாக இருக்க இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நீ யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். ஆனால் இன்னைக்கு சாலமோன் ஆண்டவரே மயக்கிறார். ஆண்டவரே விண்ணையும் மண்ணையும் பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. உங்கள் விண்ணகம் மண்ணகம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்க போது இந்த மண்ணகத்தில் உங்களை எப்படி நாங்கள் அடைச்சி வைக்க முடியும்? அதையும் கடந்து இந்த மண்ணகத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்குள் உன்னை எப்படி அடைத்து வைக்க முடியும்? இப்படியெல்லாம் சாலமோன் தன்னுடைய ஞானத்தில் கடவுளை தன் அன்பினால் கட்டி போட்டார். ஆண்டவரையே மயக்கினார் சாலமோன். ஆண்டவரை நாமும் மயக்க முடியும் நம்முடைய ஞானம் நிறைந்த பதில்களால். இந்த பாடலோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீ, நானும் மயங்கி போனே. தாயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தீ, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். சென்றாலும் துணையாய் வந்தீ, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன்.
மகளே கரம் பிடித்து நடத்திடுவே உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கி போனேன் 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 நானும் மயங்கி போனேன் ஆம், ஆண்டவருடைய இணை இல்லாத பிரசன்னம் சாலமோனை ஆட்கொண்ட போது அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை மயக்கியது. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது பொன்னும் பொருளும் கேட்கவில்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த மக்கள் செல்வன் எல்லாரையும் அரவணைத்து சொல்லக்கூடிய நீதியின் மனிதனாய் நான் இருக்க, அந்த நீதியின் சார்பாய் நான் நின்றிட எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டாரே, அதே போல் ஆண்டவர் இந்த நாளில் நாங்களும் உங்களிடம் அந்த நிறைவான ஞானத்தை கேட்கிறோம். அறிவை நாங்கள் தேடுகிறோம். அறிவு தேடுவதற்கு பல காரியங்களை முன்னெடுக்கிறோம். ஆனால் அறிவை கடந்த பேரறிவாக இருக்கிற அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் எங்களுக்குள் நிறைவாய் குடிகொள்ள இந்த நாளில் தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்களிடம் இருக்கிற ஆணவம், எங்களுக்கு இருக்கிற செருக்கு, எங்களுக்குள் இருக்கிற ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனநிலை, எங்களுக்குள் இருக்கிற கோப உணர்வு, எங்களுக்குள் இருக்கிற சோம்பேறித்தனம், எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான அழகையின் சக்திகளையும் இந்த நாளில் எங்களை கண்டுகொள்ள உமது ஞானத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் கொடுத்திருக்கிற அந்த இறை ஞானம் எங்களுக்குள் தங்கட்டும். ஆண்டவருடைய அன்புக்குரியவர்கள் நிறைஞானம் உள்ளவர்களை என்பதை இந்த நாளில் சாலமோனின் ஞான நூல் 7:28 நாங்கள் வாசித்தோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம், ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம், நவநாட்கள் கொண்டாடுகிறோம். எல்லாவற்றையும் கடந்து எனக்குள்ளாக ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. அந்த முனிவரிடம் சென்ற அந்த பையனுக்கு அந்த முனிவர் 2 வார்த்தைகளைத்தான் ஞானத்திற்கான தேடலுக்கான சூத்திரமாய் சொல்லிக் கொடுத்தார். பார், இரண்டாவது பார் பார். என்னையே நான் பார்க்க வேண்டும். நான் என்னை பார்ப்பதை ஆண்டவராகிய நீர் பார்க்கிறீர், அதைத்தான் பார்க்கிறார் ஆண்டவர் என்பதை பார்ப்பார் என்று சொன்னார். நாங்கள் எங்களையே உற்று நோக்கி பார்க்கவும், நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஞானத்தில் நிறைவை நோக்கி பயணிக்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுப்பற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லாத மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் எங்களில் செழித்து வளர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா ஜெபமாலை தாயே,
அன்போடு என்னை ஆதரிப்பாயே. அம்மா அம்மா ஜெபமாலை தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. அருளால் நிறைந்த மாமரியே, ஆண்டவர் இயேசுவை ஈன்ற நல் தாயே, ஆண்டவர் இயேசுவை ஈன்ற நல் தாயே. அம்மா அம்மா ஜெபமாலை தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. கடவுளால் எல்லாம் ஆகுமென்று இறைவனின் அடிமையாய் பணிந்தாயே. கடவுளால் எல்லாம் ஆகுமென்று இறைவனின் அடிமையாய் பணிந்தாயே. காத்திடும் கடவுளின் திருவுளப்படியே, காத்திடும் கடவுளின் திருவுளப்படியே நாங்கள் என்றும் வாழ்ந்திட அருள் புரிவாயே. நாங்கள் என்றும் வாழ்ந்திட அருள் புரிவாயே. அம்மா மரியே, இறை பராமரிப்பின் தாயே, எமக்காக இறைவனை வேண்டும் அம்மா. அம்மா அம்மா ஜெபமாலை தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. அருளால் நிறைந்த மாமரியே, ஆண்டவர் இயேசுவை ஈன்ற நல் தாயே, ஆண்டவர் இயேசுவை ஈன்ற நல் தாயே. அம்மா அம்மா ஜெபமாலை தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.